இன்னைக்கு லாபம் நிறைய கிடைச்சிருக்குடா. சரக்கு கூட சீக்கிரம் திண்டு போச்சுடா. டேய், நாம 2 பேரும் கஷ்டப்பட்டு நிறைய பணம் சம்பாதிச்சு இந்த சந்தை மொத்தத்தையும் விலைக்கு வாங்கணும்டா. என்னன்னா இப்படி சொல்றீங்க? அந்த பழத்தை வச்சு என்ன கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே. சரி தங்கச்சி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ பெரியவள் ஆன உடனே இந்த திங்கள் சந்தையில இருந்து செவ்வாய் கிரகம் வரைக்கும் எல்லாரும் அசந்து போற மாதிரி பண்ணிடுறேன். சரியா? ஏண்டா தம்பிலா, நானும் ஒரு வாரமா பாத்துட்டு இருக்கேன். வியாபாரம் ரொம்ப நல்லா பண்றீங்களே. யாருப்பா நீங்க? இவன் பேர் கண்ணன். இவன் பேர் தாஸ். நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்களா? நண்பர்கள். என் பேரு தேவி, 3rd class B section. இவன் எங்க தங்கச்சி. உங்க தங்கச்சியா? உங்க 2 பேர்ல யாருக்கு தங்கச்சி? எங்க 2 பேருக்கும் தங்கச்சி தான். அது நண்பர்கள்னா இப்படித்தாண்டா இருக்கும். டேய் தம்பிலா, இந்த சந்தையில நேர்மை தவறாம உண்மையா வியாபாரம் பண்ணீங்கன்னா நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா விளையுண்டா. கஷ்டப்பட்டு நாங்க எப்படியாவது முன்னுக்கு வருவோம். நாங்க சீக்கிரமே ஒரு கடை ஆரம்பிக்க போறோம். அந்த கடைக்கு பேர் என்னன்னு தெரியுமா? கேடியன் கம்பெனி. கேடியன் கம்பெனியா? அப்படின்னா கேனா கண்ணனா, டீனா தாசனா. அப்ப உன் பேர் இல்லையா? என் பேர் எதுக்கு? கம்பெனி என்றுதான். கடவுளே, உழைப்பையே மூலதனமா போட்டு இவங்க ஆரம்பிக்கிற இந்த தொழில் எந்த நஷ்டமும் இல்லாம வளர நீங்க தான் எப்பவும் உறுதுணையா இருக்கணும். நீங்க 2 பேரும் எப்போ இதே மாதிரி லாபத்தோட வியாபாரம் பண்ணி பெரிய ஆளா வரணும். வந்துருவீங்க. எல்லாரும் பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. வரட்டுமா? ரொம்ப நன்றிப்பா. மீனாட்சி, புத்தி இல்ல? தெருவுல போற கண்ட நாய் கொடுக்கலாம் வாங்கி சாப்பிட்டு இருக்கிய. வருத்தப்படாதப்பா. அந்த தேவராஜ் என்ன பண்ணாலும் பொறுத்துதான் ஆகணும். இந்த சந்தை மொத்தத்தையும் தன்னோட ரவுடித்தனத்தால மிரட்டி வச்சிருக்கான். அவன் மனுஷனே இல்ல, இரக்கமே இல்லாத மிருகம். அந்த பொண்ணு அவரோட பொண்ணா? ஆமா, ஆனா சொந்த பொண்ணு இல்லப்பா. என்னடி தினமும் ஆரஞ்சு மிட்டாய் லவ்வா? அண்ணா, தேவராஜைய கேட்டதெல்லாம் கொடுத்து தான் அந்த கடையை ஆரம்பிச்சோம். இப்ப இப்படி விரட்டுறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லைண்ணா. எங்க தேவராஜ் ஐயா உங்களை அடிக்க சொன்னாலும் நியாயம்தான், உங்களை துரத்த சொன்னாலும் நியாயம்தான். வேண்டாம். பரவாயில்ல வாங்கிக்கோ. இல்ல வேண்டாம். என் மேல சத்தியம். ஏதுடா அந்த நகை? தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க. யாரா உனக்கு தெரிஞ்சவங்க? அந்த தேவராஜோட பொண்ணு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேட்டு கெஞ்சி கூத்தாடி இந்த நகையை வாங்கிட்டு வந்திருக்கியா? எந்த தப்பு செய்யல. எப்படி அந்த நகை வந்தது? சொல்றா. எந்த தப்பு செய்யலடா. சொல்றா. சொல்லு. வேற ஏதாவது தப்பு பண்ணி நகையை கொண்டு வந்திருக்கியா? நான் சொல்றது கேளுடா. இந்த பாவப்பட்ட நகையை வச்சு வாழறத விட நம்ம சாகறதே மேல. அது இல்லடா. நீ வாய மூடுடா. நாம ரோட்டுக்கு வந்ததுக்கு காரணம் யாரா? அவன்தான் அந்த தேவராஜ். அவனை அழிக்கிறதுக்காக தான் நம்ம உயிரோட இருக்கன்றத மறந்துட்டியா நீ? போடா.
எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த பாவப்பட்ட நகையோட அவன் காலடியில போய் வாழுடா. நானும் தங்கச்சி மட்டும் உன் கூட இருக்க மாட்டோம். நீ வாமா. நம்மள தெருவுக்கு கொண்டு வந்தவங்க கிட்ட பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கான். உன் மேல எனக்கு கோவம் இல்ல. இப்பவும் எனக்கு உன்னை பிடிக்கும். வேண்டாம், என் தாசுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவனுக்கு பிடிக்காதது எதையும் நானும் செய்ய மாட்டேன். அது எதுவாக இருந்தாலும் சரி. டேய், இந்த திங்கள் சந்தையில பொழைக்கிறோம்னா முதல்ல ஜெயிக்கணும்டா. எப்பவும் ஜெயிச்சவன் சொல்லணும், தோத்தவன் கேட்கணும். போங்கடா, இனிமே இந்த மார்க்கெட் உங்களோட சிங்கக்கோட்டையா மாறணும். நீங்க தான் ஆகணும். அப்படிதான் பின்னி எடுங்கடா. அடிங்கடா, விடாதீங்க அவனை. போடுறா, போடு. நிறுத்துங்க, அடிச்சது போதும். நிப்பாட்டுங்கடா. ஏய், நிப்பாட்டுங்கடா. நிப்பாட்டுங்கடா. கண்ணா, தாசு, செத்துல போட அடிக்கிறத நிப்பாட்டுங்கடா. தாசு, கண்ணா, நிப்பாட்டுங்கடா. இப்போது நிப்பாட்டுங்கடா. சூப்பர், தேங்க்ஸ். டேய் கண்ணா, நிப்பாட்றா. கடைசியா ஒரு அடி அடிச்சுக்கிறேன்.